ஷே நந்தி எப்பா யமதர்மே கணக்கப்பா எப்பா இது விளையாட்டு பெரிய விளையாட்டுலப்பா விளையாண்டுருக்கான். அப்பா ஈஸ்வரன் மகன் சொல்ல பார்த்தா பயங்கரமாக இருக்குது. என்னவே இப்போ தானே சுத்தம் பண்ணியிருக்கிய, எல்லாம் கைலாத்தில் என்னை சுத்தம் பண்ணி இப்போ தான் சுடுகாட்டு எரிப்பு போட்டு யமதர்மனை சுத்தம் பண்ணி இப்போ தானே நானே ஒரு படி தவழுவேன். அப்போ என்ன சேட்டையெல்லாம் நடந்திருக்கப்பா. அப்பா பயங்கரமான சேட்டையில் அப்போ இங்கே வந்தவன் போனவன் எல்லாம் குசுமுதானம். ஆனால் ஈஸ்வர மகன் உள்ள கணக்கு நீதிமன்றத்தில் பார்த்தவொடனே அப்படியே முழிக்கான். என்னடா பத்திரம் போட்டதெல்லாம் வாசிக்கான், என்னடா அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி கேட்கான். பத்திரம் போட்டு அப்போ உள்ளே ஏற்றி வெளியில் விளையாடுதானா, நீதிமன்ற கோர்ட்டில் ஏற்றி விளையாடுதானா. ஏற்கனவே உள்ள நீதிமன்ற சிலிவுத்தில் கச்சேடை வந்திருக்கு யாருன்னு ஈஸ்வரன் சொல்லுதான். கச்சேடை வந்து சத்தம் போட்டு கவர்மெண்ட்டில் யாராக இருக்கோ ஒழுங்காக பொத்திப்போ, பூரா இப்போ பத்திரம் போட்டு எல்லாம் அடிச்சுங்க, எல்லாம் சேட்டை பண்ணி நம்மளே வச்சுட்டோம். நீதிமன்றம் கோர்ட்டு தலைமைக்கு உள்ள நீதிபதியை சிலிவுத்தூர் நீதிமன்றத்தில் கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருக்காங்க. இவனை கவர்மெண்ட் லாயரை கூத்தடிச்சு வச்சுட்டு கூத்தடிச்சு பத்திரம் போட்டு எல்லாம் இது தவறுதல். குடும்பத்தாருக்குள்ளே குடும்பம் பிரச்சனைனா அது தீர்த்து விடுதான் நம்ம கணக்கு. ஆனால் உள்ளே இடிக்க வைக்க செய்யக்கூடாது. இப்போ மற்றது 2 பக்கம் 3 பக்கம் பிரிவில் இருந்தால் செய்யலாம். ஆனால் கூட்டு குடும்பங்கிற சொத்து உள்ளே ஏற்றி உழைச்சவன் நீதியை கேட்கான், நியாயத்தை கேட்கான். நீ அநியாயப்பட்டு பூரா அநியாயப்பட்டு உள்ளே இடித்து எல்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற கூட்டு வார்னிங் பண்ணியிருக்காங்கப்பா. ஈஸ்வரன் இப்போ தான் சொல்லுதான், சத்தம் போட்டு விட்டுருக்காங்க, ஒழுங்காக போ, தவறுதல் செஞ்சாச்சு, தவறுதல் உள்ளே வந்துருச்சு. அப்போ இப்போ கேட்பான், இந்த கணக்கை பார்த்துட்டு கேட்பான், என்கிட்ட கேட்பான், ஆஹா எல்லா விளையாட்டில் விளையாண்டுருக்காங்க. அதான் ஏழை எளிய மக்கள் பூரா பூரா நீதி கேட்குறத தவிக்கின்னு கேட்பான். சொல்ல மாட்டான்ல, அவன் மனசில் அதுதான் இப்போ மனசில் ஓடும், பார்த்துக்கிட்டே இருப்பான். கணக்கு போட்டோன்னே அதை கணக்கை ஏற்றி பார்ப்பான்ப்பா. நந்தி பார்ப்பான், பார்க்காம இருக்க மாட்டான். ஆனால் தவறுதல், இவ்வளோ பெரிய தவறுதல் ஏன் செய்தாங்க, என்ன காரணம்? இந்த செத்த ஒரு பேய் பேப்பர் வந்ததுமே தேவைப்பண்ட நின்று முன்னாடின்னு கும்பிட்டு தப்பு மோசம் பயங்கரமாக இருக்கப்பா, பத்திரம் போட்டதை செய்தி வாசிக்கானப்பா, உள்ள நீதிமன்ற கோர்ட்டில் வாசிக்கானப்பா, உள்ள பத்திரம் போட்டதை பூரா வாசிக்க, எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது, ஏன் நீங்கள் என்கிட்ட சொல்லலப்பான்னு கேட்கான். அவன் சிரிக்கான். ஈஸ்வரன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். போடா போய் வேலையை பாடுறா, மாட்டுகளுக்கு தண்ணி வைடா அப்படின்னு சொன்ன விட்டு போகிறான். இவன் சிந்தனை எடுப்பான். இப்போ என்ன இந்த சிந்தனை அவன் அப்பன்ட்ட கேட்பான். அந்த பலியை கொடுத்துருவான். தொலைஞ்சி போவியடா மானிட பேயடா, சேட்டை பண்ணாதீடா. ஈஸ்வரன் குடும்பம் பரமசிவன் குடும்பத்திட்ட சேட்டை பண்ணாத, நீதி நியாயம் கேட்கக்கூடியது குடும்பம். நீதியை கேட்டு உட்கார்ந்துருக்கான் தாய் தப்பன்ட்ட கேட்டு நீதியை கேட்கான், நியாயத்தை கேட்கான். இங்கே உட்காந்துருக்கான் நீதிமன்றத்தில். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் நடத்துறது மொத்தம் மோசமாக இருக்குன்னு தலையில் அடிக்கான் அங்கே வந்து. அப்போ எத்தனை மக்கள் ஒரு கேட்குற கேள்விக்கு எத்தனையோ அந்நேரம் பிழைச்சி சாப்பிட போய் கொடுத்துட்டு தொங்கிட்டு நீதிமன்றம் கோர்ட்டில் வந்து தொங்குதே அப்படிங்க. அதுக்கு தாண்டா தண்டனை கொடுக்கலன்னு ஒரே வார்த்தை அப்பன் சொல்லி முடிச்சிட்டான். தக்க தண்டனை வரும் போடுறா அப்படின்னு சொல்லிட்டான் அப்பன்ட்ட. அப்போ பத்திரப்பதிவில் அதான் விளையாட்டு, அதுக்கு தான் கணக்கு இப்போ உள்ளே போட்டு எடுத்து வரானோ கடவுள் அப்படின்னு நான் நினைக்கேன். சரிதானப்பா, யமதர்மன் கணக்கு முக்கால் சத்தியம்ப்பா.